Hello students, welcome back to DK Coders. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங் வந்து 2 பார்ட் முடிச்சுட்டு, ஸோ 3வது பார்ட்டில் வந்து 2 முக்கியமான மெத்தட்ஸ் மட்டும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் வந்து எஸ்கேப் கேரக்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கில் இருக்க மெத்தட்ஸில் வந்து ஒரு மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடு. இது வந்து ரொம்ப ஆஃபனாக யூஸ் ஆகும். ஸோ இது வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வேரியபிளில் வந்து ஒரு இது சேவ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன சேவ் பண்ண போகிறேன்னா, ஹலோ டிகே கோடர்ஸ்னு சேவ் பண்ணுறேன். ஓகேவா, ஹலோ டிகே கோடர்ஸ். இன்னொரு வாட்டி நான் டிகே கோடர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எனக்கு டிகே வந்து இதில் 2 டைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரிங்கில் ஒரே வேர்டு எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு உங்களுக்கு செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக இந்த கவுண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி இதுக்கு சின்டெக்ஸ் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸில் அது இருக்குதா, ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று ஒய்ன்னு போட்டுக்கோங்க, வேறு ஒரு புது வேரியபிள். ஓகேவா, வேரியபிள் நேம் கொடுத்துட்டு = கொடுத்துட்டு எந்த இதில் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸில் தான் நீங்கள் செக் பண்ணணும், எக்ஸில் இருக்குதா இல்லையான்ட்டு. ஸோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் கொடுத்துட்டு கவுண்ட்டுன்னு கொடுத்துருங்க. கவுண்ட்டுன்னு கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளார என்ன கொடுக்கணும்னா, நீங்கள் எதை நீங்கள் செக் பண்ணணும். இப்போ கோடர்ஸ் செக் பண்ணணுமா கோடர்ஸ் கொடுக்கலாம், இல்லை டிகே செக் பண்ணால் டிகே கொடுக்கலாம். இப்போ நான் டிகே கொடுத்துட்டேன்னா, இப்போ வந்து நான் இந்த இதை வந்து ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது எரர் நினைக்கிறேன். ஓகே, பிரிண்ட் பண்ணல, பிரிண்ட் கொடுத்துட்டு ஒய் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ அந்த வேரியபிளில் வந்து என்ன நம்பர்ன்ற சேவ் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 2 வந்துருச்சு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு வாட்டி இங்கே டிகேன்னு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு 3 வந்துருச்சு. ஸோ எத்தனை வாட்டி ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்றதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இது நான் உங்களுக்கு இங்கே சின்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கு இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு இதை செக் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபைண்டு வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஃபைண்ட் பண்ணால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல கவுண்ட்டை மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபைண்டு சேஞ்ச் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 6ன்னு எனக்கு வந்திருக்கு. ஸோ 6ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸோட நம்பர். ஸோ இப்போ ஹெச் வந்து 0லேருந்து கவுண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 0, 1, 2, 3, 4, 5 இது வரைக்கும் வந்துடுது. 6 வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து எங்கே இண்டெக்ஸ் ஆகிருக்குன்றதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஃபைண்ட் மெத்தட். ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு வேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணுற மெத்தடு. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் கேரக்டர்ஸ். ஓகேவா, எஸ்கேப் கேரக்டர்ஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்காக எஸ்கேப் கேரக்டர்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் இந்த மாதிரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இப்போ ஹலோ டிகே கோடர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொடுக்கும்போது சில வேர்ட்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது, சில சிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இதை எப்படி ஓவர் கம் பண்ணி கொடுக்குறதுன்றத இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதையே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸில் வந்து இப்போ நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக எனக்கு இப்போ என்னென்னா, இது வந்து 2 சைடும் எனக்கு டபுள் காலன் வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டபுள் காலன் வச்சு எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு பேசிக்காக இந்த மாதிரி வரணும். பட் ஆனால் நான் இப்போ இதை ப்ளே பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கோட் வந்து இதில் டபுள் கோட் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து அந்த மாதிரி அதை எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நான் அவுட்புட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுன்னா, இதுக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஆஷ் போட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு இது கொடுத்துட்றேன். ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்றேன், பேக் ஸ்லாஷு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்றேன். இப்போ நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வந்துடும். ஓகேவா, பிரிண்ட் கொடுக்கணும். ஓகேவா, பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எனக்கு டிகே கோடர்ஸ்க்கு டபுள் கோட் வேணும்னா இந்த மாதிரி தான் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் கொடுக்க ட்ரை பண்ணும்போது அது வந்து பிரிண்ட் ஆகலை, எரர் காட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேக் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா அப்போ வந்து இது ஒர்க் ஆகும். ஓகேவா,
ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ லைன் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒரு நியூ லைன் அடுத்தடுத்து நம்மளுக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நியூ லைன் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் இங்கே இருக்கிறதே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ரெண்டாவது லைனில் வரணும்னு வச்சுக்கோங்க. ஒரு டிகே கோடஸ் முடிஞ்சு இன்னொரு டிகே கோடஸ் வரணும்னா நான் இந்த இடத்துல ஸ்லாஷ் என்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் அடுத்து வந்து பிரிண்ட்டு எக்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் லைனாக அது கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கனால உங்களுக்கு அது காட்டுது. ஸோ இப்படி வச்சு ப்ளே பண்ணேன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடுது. ஸோ இப்படி தான் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு அந்த ஸ்ட்ரிங்கையே கட் பண்ணி அடுத்த லைனுக்கு அனுப்புறது இப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேப். ஓகேவா? நம்ம ஜென்ரலாக இன்டென்டேஷனில் வந்து டேப் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி டேப் எப்படி கொடுக்குறதுன்ட்டு. ஓகேவா? ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு என்னென்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு என் எடுத்துகிட்டு நான் வந்து பி கொடுத்துட்றேன். சாரி டி கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டேப் ஃபார்ம் ஆகிட்டு ஸ்பேஸ் வந்து நடுவில் அதிகமாக க்ரியேட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஸ்பேஸே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயுமே பாருங்கள் நான் ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இதுதான் அந்த டேப். நம்ம கொடுத்த கோடுக்கு ஸ்லாஷ் டி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டேப். ஸோ இப்படி தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸிங் வந்து ஹேப்பன் ஆகும். ஸோ இதோட வந்து நம்ம ஸ்ட்ரிங் கான்செப்டை முடிச்சிருக்கோம். ஸோ நாளையிலேருந்து நம்ம வேறு புது சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஃபைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அப்புறம் எஸ்கேப் கேரக்டர்ஸில் எப்படி வந்து டபுள் காலம் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ லைன் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேப் எப்படி கொண்டு வரது ஒரு ஸ்ட்ரிங்கில் பிரிண்ட் பண்ணும்போது அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you in my next video. Bye bye.